வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களின் KSR வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். நாடாளுமன்றத்தில் FCRA அதாவது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் என்ற ஒரு சட்ட முன்வடிவை கொண்டு வரப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜூன் 22 முதல் இது அமலுக்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வெளிநாட்டில் இருந்து நன்கொடையாக வாங்குகின்ற பணம் சரியாக செலவு செய்வதில்லை. வாங்கிய நோக்கம் என்ன என்றும் மர்மமாக இருக்கின்றது. ஒரு நோக்கத்தை சொல்லி 100% அதாவது 100 ரூபாய் வாங்கினால் அந்த நோக்கத்துக்கு வெறும் 30 ரூபாய் தான் செல்கின்றது. மீதி 70 ரூபாய் எங்கே செல்கின்றது? பலவிதமான தகவல்கள் வருகின்றது. மதம் மாற்றத்துக்கு பயன்படுத்தப்படுகிறது. இதில் அந்த மதம் இந்த மதம் சொல்ல, இந்து மதம் கூட இருக்கலாம், கிறிஸ்துவ மதம் கூட இருக்கலாம், இஸ்லாம் மதம் கூட இருக்கலாம். இந்த மதம் எந்த மதம் மாற்றமும் கூடாது. மனப்பூர்வமாக அந்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொண்டு அந்த மதத்துக்கு சேரவில்லை, எந்த குற்றச்சாட்டு சொல்லல. காசுக்கு மதம் மாறுவது தவறு என்ற நிலையில தான் இந்த நடவடிக்கை. இப்போ தன்னார்வ குழுன்னு வாங்குறாங்க இந்த பணம் வெளிநாட்டிலிருந்து. அந்த பணம் அந்த நோக்கத்திற்காக செலவு செய்யப்படுகிறதா? இல்லை. அதில் 70% எடுத்துக்கொண்டு வேற பல்வேறு விடயங்களுக்கு செலவு செய்கிறார்கள். இந்த போராட்டங்கள் நடக்கின்றதே ஒரு அரசாங்கத்துக்கு எதிராக, அதற்கும் செலவு செய்யப்படுகிறது. குறிப்பாக குளச்சல் துறைமுகம் வேண்டாம், 8 வழி சாலை வேண்டாம் என்று சொல்லுகிறார்களே, போராளிகள் திடீரென்று வந்து விடுகிறார்களா? இப்போ ஜந்தர் மந்தரில் போராடினாங்க. ஜந்தர் மந்தரில் போராடினவங்களுடைய அந்த தீபிக்கு எங்கே இருக்கிறாரு? இப்போ ராஞ்சிக்கு போகலை, அங்கே காங்கிரஸ் ஆட்சி நடக்குது, அங்கே போராட்டம் நடக்குது. ஏன் இவர் போகலை? கரப்பாம்பூச்சி கேட்டால் எனக்கு டைஃபாய்டுன்னு சொல்கிறவர் எப்படி கோக் சாப்பிட்றது? ஐஸ் கோக்கில் சாப்பிட்றாரு சார். அவர் பின்னாடி லிக்கர் பாட்டில் இருக்குது, அதன் விலை என்ன? 30,000 40,000. யார் பணம் கொடுக்குறாங்க? CJP உடைய செய்தி தொடர்பாளர் 8 லட்சம் ரூபாய் வாடகைக்கு டெல்லியில் குடியிருக்கின்றார். இந்த பணம் எங்கேருந்து வருது? கிட்டத்தட்ட 30 நாள் பிரியாணி போட்டார்கள். ஒரு பாய் பிரியாணி போட்டார், உத்தரப்பிரதேச சேர்ந்தவர். இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டார். ஒரு மொபைல் கடை வைத்து கொண்டிருக்குவர். தினமும் லட்சக்கணக்கானவர்களுக்கு ஆயிரக்கணக்கானவர்களுக்கு எப்படி பிரியாணி போட முடியும்? 30 நாளும். பணம் எங்கேருந்து வந்தது? துபாயிலேருந்து எத்தனை பார்சல்கள் வந்து சாப்பாட்டுக்கு ஆர்டர் பண்ணாங்க? கேரளாவிலேருந்து ஒருத்தர் 25-26 பேர்ல டிக்கெட் போட்டு டெல்லிக்கு அனுப்பி போராட்டத்துக்கு அனுப்ப வேண்டிய அவசியம் என்ன? வயதானவர்கள். துபாயிலேருந்து ஒரு 22 பேர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு அனுப்ப வேண்டிய என்ன? இதுக்கெல்லாம் பணம் எங்கேருந்து வருது? இதனால்தான் இதை வந்து ஒழுங்குபடுத்த வேண்டும். வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பணம் நல்ல விதமாக, அது ஆரோக்கியமான நோக்கத்திற்காக செலவு செய்ய வேண்டும். நாட்டை பிளவுபடுத்த வேண்டும், நாட்டுக்கு எதிராக பிளவுபடுத்த வேண்டும் என்று இன்றைக்கு இளைஞர்கள் நினைக்கலாம். நானும் அதே மாதிரி இளைஞராக இருந்து வந்தவன் தான். ஒரு கட்டத்துக்கு போன ஒரு மனுஷனுக்கு ஒரு பொறுப்பு வரும். அந்த காலத்தில் நினைக்கும் போதெல்லாம் சில தவறுகளை நம் முன்னாடியே நிற்கும். இப்படியெல்லாம் நம்ம செஞ்சோமே, நியாயங்களுக்காக போராடுறோம். நியாயங்களுக்கு போடுற தவறே இல்லை. இப்போ வெளிநாட்டிலேருந்து பணம் வருது, அதை எடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட அவங்களும் சொல்லியிருக்காங்க, இந்தந்த சூழலுக்கு நீங்கள் பணம் செலவு செய்யலாம். என்ன சொல்லியிருக்காங்க? கிட்டத்தட்ட அவங்களும் 105 அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகளுக்கு செய்யலாம். அந்த 105 அனுமதிக்கப்பட்ட செயல்பாடுகள் என்ன? கோவில்களோ தேவாலயங்களோ மசூதிகளை சீரமைக்கலாம். செய்ய வேண்டாம்னு சொல்ல, எந்த மத காரியங்களுக்கு செய்ய வேண்டாம்னு சொல்லலாம். அதே மாதிரி பைபிளை அச்சடித்து கொடுக்குறதோ, அது மாதிரி மத கலாச்சாரத்தை கொண்டாடுவதற்கோ அதுக்கெல்லாம் சொல்லலாம். இப்படி 105 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மத்திய அரசு. செய்ய வேண்டாம்னு சொல்லலை. நீ வாங்குகிற பணம், அந்த வாங்குகிற பணத்தை எதுக்கு செலவு பண்ணுற? இந்த 105 வேலைகளுக்கு பணிகளுக்கு செலவு பண்ணுற, அந்த குறிப்பிட்ட அரசாங்கம் அனுமதித்த அந்த 105 பணிகளுக்கு நீ செலவு செஞ்சால் பரவாயில்ல. இந்த 105 தாண்டி வேறு விதமாக நீ செலவு செய்வது பல சந்தேகங்களை உண்டாக்குகின்றது. அந்த சந்தேகங்களின் அடிப்படையில் தான் இந்த சட்டம் கொண்டு வந்திருக்கும். இப்போ எத்தனையோ NGOs ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கடந்த 3 வருடங்களில் 55,000 கோடி இந்த நிதிகளாக NGOs வாங்கியிருக்கிறாங்க. 55,000 கோடி வாங்கினாங்கன்னா அதோடைய கணக்கு வழக்கில் பார்த்தா பல சந்தேகங்கள் வருது என்று தான் மத்திய அரசு இதை கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட NGOs இந்தியாவில் வந்து 25,000 NGOக்கள் இந்த மாதிரி அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகளுக்கு தொடர்ந்து வெளிநாட்டிலிருந்து
பணம் வருகிறது. ஆனால் அமெரிக்கா செனட்டர் என்ன சொல்கிறார்? வெளிநாட்டிலிருந்து உதவி செய்கிற பணத்தை கட்டுப்படுத்துகிறார்கள் என்று அமெரிக்க செனட்டர் சொல்கிறார். அதே மாதிரி அமெரிக்காவில் பணம் அனுப்பினால் என்ஜிஓக்கள் கண்மால் அங்கே சட்டம் இருக்கிறது. ஃபரான்னு இருக்கு. ஃபரா அந்த சட்டத்தின் பிரகாரம் அங்கே நடக்கின்ற எப்படி பண பரிவர்த்தனை நடக்கிறதோ தவறாக நடத்தினால் உடனே கைது செய்கிறார்கள் அமெரிக்காவில். அங்கே இருக்க செனட்டர் இதை எதிர்க்கிறார். நம்முடைய மசோதாவை ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை எதிர்க்கிறார். அவங்க நாட்டில் ஃபரான் இருக்கு. அமெரிக்காவில் ஒரு காசு தேவையில்லாமல் கொடுக்க முடியாது. கொடுத்தால் உடனே கைது செய்ய கொடுத்தவரும் மீது வெளிநாட்டில் இருந்தாலும் உரிய நடவடிக்கை இருக்கும், உள்நாட்டில் இருக்கவரும் நடவடிக்கை இருக்கும். அமெரிக்காவில் இதே மாதிரி இருக்கே. இங்கே மட்டும் கொண்டு வந்தால் மேலே எங்களுக்கு குதிக்கிறீங்களே. காக்ரோச் ஜனதா பார்ட்டி எங்கேருந்து வந்தான்? ஆம் ஆத்மி கட்சியினுடைய ஒரு ரிப்ளிகா, கார்பன் காப்பி. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி கெஜ்ரிவாலுடைய கொட்டா அடங்கிருச்சு. இப்போ மறுபடியும் அதை கொண்டு வர்றதுக்கு ஏதோ ஒன்று ஆட்களை வச்சுட்டு கூட்டிகிட்டு இருக்காப்புல. சரி, சிஜேபி யாரு? சிஜேபியுடைய தலைவர் யாரு? ஏதோ போஸ்டனில் படித்தேன்னு சொல்ல, போஸ்டனில் படிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தப்பாக சொல்லியிருக்கா, பொய் சொல்லியிருக்கா. போஸ்டனில் படித்த இந்த மாதம் படித்தேன்னா அவன் இங்கே இருந்துட்டு இதுக்கு உணவுக்கு ஆர்டர் பண்ணியிருக்கான். அவங்ககிட்ட என்ன நியாயம் இருக்குது, நேர்மை இருக்குது? சாதாரண குடும்பத்தை சேர்ந்த அந்த டிபிங்கிற அந்த சிஜேபியின் தலைவர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறான். ஸ்டார் ஹோட்டலில் போராட்டத்தை படுத்து தூங்கிட்டு வரான். இப்போ ஏன் இங்கே போகல? ஜார்க்கண்டுக்கு போகல, ராஞ்சிக்கு போகல. அங்கே இங்கிறாங்க காங்கிரஸ்காரன் தானே போராடி அங்கே ஆட்சி இருக்குது. காங்கிரஸுக்கு தான் போராடு. அங்கே ஏன் போகலை உங்களுக்கு இந்த போராட்டக்காரர்கள்? இதுக்கு தமிழ்நாட்டில் திருமாவளவன் என்ன சொல்ல போகிறாரு? விஜய் என்ன சொல்ல போகிறாரு? இந்த வைகோ இருக்கார நேரத்துக்கு ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்காரு, அவர் என்ன செய்ய போகிறாரு? நீங்கள் சொல்ல வேண்டாமா? ராஞ்சியில் நடத்திய போராட்டத்துக்கு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அங்கே காங்கிரஸ் தான் மாணவர்கள் போராடுறாங்க. மோடி ஏதாவது சொன்னாரா? நீங்கள் சொல்லணும்ல. இங்கே போராட்டத்துக்கு மோடி எடுத்து பேசுகிறவங்க அங்கே போய் பேசணும்ல. ஏன் ராகுல் அங்கே போகலை? எல்லாமும் சுயலாமங்க. ஆட்சிக்கு வந்துடணும், எப்படியாவது கீழே ஆட்சி செஞ்சு எல்லாரும் ஆட்சிக்கு வந்துடணும். நம்ம அந்த குடும்பம் நல்லா இருக்கணும். ராகுல் காந்தி குடும்ப அரசியல், அகிலேஷ் யாதவ் குடும்ப அரசியல், அதே மாதிரி அரவிந்த் கெஜ்ரிவால் குடும்ப அரசியல். அவர் ஒய்ஃப் வந்து முதலமைச்சர். அங்கே உட்கார்ந்து அத்தனை பேர் வைகோ பையன் போய் உட்கார்ந்தா அவன் அப்பனால வந்தவன். கனிமொழி போனது கலைஞரால் வந்தவங்க. இப்போ வாரிசு அரசியல் இருந்தவங்க தான் அங்கே போனாங்க. மோடிக்கு எதாவது வாரிசு இருக்காங்களா? அமித்ஷாவுக்கு எதாவது வாரிசு இருக்காங்களா? இல்லை நிர்மலா சீதாராமனுக்கு யாராவது வாரிசு இருக்காங்களா? வாரிசு இல்லாத ஒரு ஜனநாயக கட்சி, கோட்பாடோடு ஒரு கட்சி இந்தியாவில் ஏதாவது அவங்களுக்கு வாரிசு அரசியல் கொண்டு வந்து இருக்காங்களா? இயற்கையாக ஒரு சிலர் வளர்ந்து வந்திருக்கலாம் அந்த குடும்பத்தை சேர்ந்து, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவங்க வாரிசுக்காகவே கட்சி நடத்துகிறாங்களே. காங்கிரஸ் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகமானாலும் தான், அந்த இவர் அகிலேஷ் யாதவ் கட்சியானாலும் தான், லல்லு பிரசாத் யாதவ் கட்சியானாலும் தான், நேஷனல் கான்ஃபரன்ஸ் நடத்துகிற ஃபாரூக் அப்துல்லானா தான், வைகோனாலும் தான். வாரிசுகளுக்காக தானே கட்சி நடத்துறீங்க, கொள்கைகளுக்காக கட்சி நடத்துறீங்க? இல்லவே இல்லையே. இதை நினைச்சிட்டு தான் அந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்டை பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்கு. இதில் என்ன தப்பு இருக்குது? நீ மத பிரச்சாரம் செய்யணும், இந்தியாவுக்கு எதிராக ஆட்களை தூண்டி விட்டு போராடணும், நல்ல திட்டங்கள் வந்தால் உடனே அதை எதுக்கணும். இப்போ நான் சொல்கிறேன், விளிஞ்சியம் துறைமுகத்துக்கு போயிடுச்சு, குளச்சலுக்கு வர வேண்டிய துறைமுகம் தமிழ்நாட்டுக்கு வர. அங்கே ஏன் கிறிஸ்துவர்களும் அந்த பினராயி விஜயன் எதுக்கலை? பினராயி விஜயன் அதை சந்தோஷப்பட்டு வாங்கினாரா இல்லையா? ஏன் இந்த கம்யூனிஸ்ட்கள் இங்கே வந்தபோது ஏற்றாங்க? சிபிஎம், சிபிஐ, அது மாதிரி கிறிஸ்துவ அமைப்பில் ஏன் ஏற்றாங்க? இதே கேரளாவிலேயும் விளிஞ்சத்தை ஒரு எதுக்கலை? குளச்சலுக்கு வரும்போது மட்டும் உங்களுக்கு எதுப்பா? ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்குது. நியாயத்தை சொல்லுங்கள். நீங்கள் எந்த மத பிரச்சாரத்துக்கும் வந்தால் அந்த பணத்தை நாங்கள் மத மாற்றம் என்ன அதை நாங்கள் தடை செய்வோம் என்று மத்திய சர்க்கார் சொல்ல தப்பு இருக்குது? கிறிஸ்துவன்னு சொல்லியிருக்கா, இஸ்லாம்னு சொல்லியிருக்கா, இல்லை சீக்கியன்னு சொல்லியிருக்கா, இல்லை இந்துன்னு சொல்லியிருக்கா? எந்த மதத்தையும் சொல்லலையே. எந்த மதத்தையும் ஆளுகளை பிடிச்சி மதத்தை சேர்க்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் தான் இது பண்ணியிருக்கு. அடுத்த தடவை காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய என்ன செஞ்சாங்க, அதோடைய வயதுக்கு 18 25 ஜென்சிங்கிறாங்க இல்லையா? ஜென்சி எல்லாம் உலகத்து முழுவதும் தெரிஞ்சு போச்சா? ஜென்சிக்கு என்ன அனுபவம் இருக்குது? 2001 பிறந்துட்டா உங்களுக்கு மட்டும் ஒரு தனி உலகமா? இது ஆண்டாண்டு காலம் இருக்க பூமி, ஆண்டாண்டு காலம் இருக்கிற மண், ஆண்டாண்டு காலம் இருக்க இமயமலை, ஆண்டாண்டு காலம் இருக்க வங்கக்கடல், ஆண்டாண்டு காலம் இருக்க இந்திய பெருங்கடல், எல்லாம் புதுசு. பழைய வரலாறே வேண்டாம் நீங்கள் பேசுகிறான்னா அது நீங்கள் தான் காலியாக வைங்க. ஏன் நீ மகாபாரதத்தை நம்ம எடுத்து பேசுகிறோம்? ஏன் ராமாயணத்தை எடுத்து பேசுகிறோம்? சரி விட்டுருங்க. ஒடிசி ஏன் பேசுகிறோம்? இதெல்லாம் பழைய கதைகள் தானே. ஜென்சி நேற்றைய வரலாறு எங்களுக்கு தேவையில்லை. இன்றைக்கு என்ன நடக்குது?
பேசுனா என்னையா முட்டாள்தனம்? நேற்றைய வரலாறு தேவைன்னு வரலாறு தானே நமக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது. என்ன நடந்தது, இனிமேல் இது நடக்கக்கூடாது. வரலாற்று தானே ரினைசான் வருது. உங்க பாணியில் சொல்றேன். ஐரோமானால் ரினைசான் எப்போ வந்தது? மறுமலர்ச்சி எப்போ வந்தது? ரெஃபர்மேஷன், கவுண்டர் ரெஃபர்மேஷன் மதத்தில் எப்போ வந்தது? மார்ட்டின் லூதர் கிங் யாரு? அதனால தான் பிளவுபட்டு ரோமன் கேத்தலிக்கு புரொட்டஸ்டன்ட் பிளவுபட்டு இருக்குது. நினைக்க வேண்டும். பழையதே வேண்டாம், நாங்கள் புதுசாக பிறந்திருக்கோம். புதுசாக பிறந்தது வேணும், பழசு சேர்ந்தது தாயா அரசியலும் நாடும். அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஏதோ நீ தான் அறிஞர் மேலேருந்து வந்துட்டேன்னு நீ நினைக்காத. ஏதோ உருட்டுறீங்க, ஜெவமாலை உருட்டுறாப்புல இந்த சமூக ஊடகம் உருட்டிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். அடுத்த இதில் யார் யார் என்னென்ன பண்ணாங்க, காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய தலைமையினுடைய தலைவராக இருந்தவர் என்ன வம்பு பண்ணார், எல்லாருமே இப்போ எல்லாம் வருது. அதை அடுத்த வாரம் நான் பேச இருக்கின்றேன். சரி, ராகுல் காந்தி கொண்டு சொல்ல விரும்புகிறேன். இப்போ போராட்டத்தில் எல்லாத்தையுமே நிற்கிறீங்க, இந்த எஃப்சிஆர்சி ஆக்டுக்கு போய் நிற்கிறீங்க. அவங்க போராடுற வெளிநாட்டு சக்திகள் இங்கே வந்து போராடுகின்றன. எங்களுக்கு எதிராக காங்கிரஸைக்கும் எனக்கு எதிராகவும் போராடுகின்றன. 76 யார் சொன்னது? இந்திரா காந்தி தானே சொன்னா, அவங்க பாட்டி தானே சொன்னா, ராகுல் காந்தி பாட்டி தானே சொன்னா. அப்போ கம்யூனிஸ்டில் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் இந்திராவுக்கு எதிர்த்தா நீங்கள் போராடலையா? இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸ் எப்படி ஒன்று ஓட முடியும்? அன்னைக்கு எமர்ஜென்சி ஏற்றையில் எமர்ஜென்சி ஏற்ற என்ன? வெளிநாட்டு சக்திகள் வந்து விட்டன, வெளிநாட்டு பணங்கள் வருகின்றன. இந்த ஆட்சியை கவிர்க்க, காங்கிரஸ் ஆட்சியை கவிர்க்க. இவங்கெல்லாம் திருட்டு பய, இவங்கெல்லாம் பொருளாதாரத்தில் தவறு செஞ்சவங்க, பொருளாதார சட்டத்துக்கு மீறியவங்க என்று இந்திரா காந்தி சொன்னாங்களா இல்லையா? அதைத்தான் இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம். 76 வந்து சட்டம் தானே இது. இப்படியாக இந்த நிலையை உணர்ந்து பார்க்க நேரத்துக்கு ஒரு வேஷம் போடக்கூடாது. அன்னைக்கு ஒன்று பேச்சு பேசுகிறீங்க காங்கிரஸ்காரன், இன்னைக்கு ஒரு பேச்சியா? என்ன அர்த்தத்தில் பேசுகிறீங்க என்பது இன்றைக்கு நினைத்து பார்க்க வேண்டும். இந்த எஃப்சிஆர்ஏ சட்டம் அவசியம் வேண்டும். இது ஏற்கனவே காங்கிரஸ்காரத்தை கொண்டு வந்த சட்டம் தான், புதுசாக வரல என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் KSR வாய்ஸ் சேனலோடு. நன்றி, வணக்கம். KSR வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்.